எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, இந்த டெல்லி வருகை, அவர் டெல்லி விஜயம் போயிட்டு வந்த பிறகு அந்த விஜயம் வந்து எவ்வளவு நல்லா போச்சுன்றது நமக்கு சரியாக தெரியல. இவர்களுடைய காங்கிரஸ் ஆற தழுவுகின்ற இந்த கொள்கைக்கு எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு பாஜக மனோபாவம்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பிஜேபியை மக்கள் திரும்பி பார்க்க வைத்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்கினால் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்நாடு நடப்பு அரசியல்கள் குறித்து பேசுவதற்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். கொஞ்ச நாட்கள் தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொஞ்ச நாட்கள் ஆகிருக்குது. இதில் கட்சிகளினுடைய அரசியலினுடைய நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் குறிப்பாக சின்ன கட்சிகள்லாம் நாங்கள் எங்களுடைய சுயேட்சை நாங்கள் எங்கள் சின்னத்தில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, ஜவஹர்லால் ஆகட்டும், ஒரு துரை வைகோ ஆகட்டும், அந்த எண்ணம் எப்படி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது எப்போவுமே ஆங்கிலத்தில் ஹைன்சைட் இஸ் பர்ஃபெக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வரும். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதுக்கு வேறு சில வழிகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி இது வரைக்கும் தமிழக அரசியலில் 52க்கு பிறகு திருப்பி நடந்திருக்கிற ஒரு கூட்டணி ஆட்சியை பார்க்கும் பொழுது, அடட நாம் கூட இந்த அமைச்சரவையில் இருந்திருக்கலாமே, நாம் கூட ஒரு அதிகாரத்திற்கு வந்திருக்கலாமே, நாம் கூட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய சமூகத்திற்கு அல்லது நம்முடைய மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு காரணம் வந்து இது வந்து அரசியல் என்பது வந்து ஒரு அதிகார போட்டி, அதிகாரத்திற்கு வருவதற்கு அதிகார போட்டி நம்ம பார்த்தோம். இப்போ அதிகார பகிர்வுக்கு எல்லாரும் அதை தான் சொல்கிறேன். இவ்வளவு நாள் அதிகாரம், அதாவது இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆளும் அரசுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள், கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள், அதெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களே வந்து அதிகாரத்திற்கு வரலை. மதிமுகவை பொறுத்த மட்டும் உதயசூரியனில் நின்று 2 எம்எல்ஏக்கள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அதிகார பகிர்வுல அல்லது ஒரு எம்எல்ஏ வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போது மந்திரி பதவியெல்லாம் இப்போ விசிகா எடுத்திருக்கிறாங்க, ஐயூஎம்எல் எடுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே நாம் வந்து நம்ம கட்சியில் ஒரு மந்திரி ஒன்று ஒரு ஆகுனா அதுதான் ஒரு உச்சபட்ச ஒரு கட்சியினுடைய நிறைவா? இல்லை, அப்படி இல்லை. 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து 2 உறுப்பினர்கள் இருக்கவங்கெல்லாம் மந்திரியாக இருக்காங்க, எங்ககிட்டயும் 2 பேர் இருக்காங்க, நாங்கள் ஆகலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்புறம் வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாஜ்பேயி 2 முறை அழைச்சும் அவர் அமைச்சரவைக்கு வேற 2 பேருக்கு செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் அவர்கள் கொடுத்தாரு. அவர்களுக்கெல்லாம் அதாவது இவரா அவர்களா அப்படின்ற மாதிரின்னு நான் நினைக்கல. இவர் நினச்சிருந்தா இவரும் ஆயிருந்திருக்கலாம், வேற ஒருத்தருக்கும் வாங்கி தந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இடம் இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அதனால் அதில் வந்து ஒரு நாம் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு கூட அவர் இன்றைக்கி வந்திருக்கலாம். இன்றைக்கி அவரோட பேசும்பொழுது நான் அன்னைக்கு அமைச்சரவையில் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருந்திருக்க முடியும். அந்த இடத்துக்கு போயிருந்தார்னா, அந்த தளத்துக்கு அவர் போயிருந்திருக்கலாம். அதனால் இது ஒரு மறுபரிசீலனையாக இருக்கலாம். 2 பேர் உள்ளவர்களெல்லாம் அதில் ஒருத்தர் அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த நல்வாய்ப்பு இப்போ தான் வந்திருக்கு. நமக்கும் 2 பேர் இருக்காங்க, நம்ம ஆனா என்ன அப்படின்றதும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பெரிய ஒரு பரந்த கணிப்பு என்னென்னா, தமிழக அரசியல் போக்கு பெருமளவு மாறி வருகிறது. அதில் நீங்கள் இங்கே இருக்கணும் அல்ல அங்கே இருக்கணும், மீண்டும் வந்து இது வந்து ஒரு இருதுருவ அரசியல், இரு கட்சி அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து தாவேகா எகென்ஸ்ட் திமுக இந்த மாதிரி தான் முதல்வரே சொல்கிறார். அப்படி தானே திருச்சியில் அவர் பேசும்பொழுதே சொன்னார், 2 பேர் தான், எங்கள் 2 பேருக்குள்ளே தான் போட்டி. இல்லை, நீங்கள் ஒரு அரசியல் திறனாய்வாளர், ஒரு எழுத்தாளர், நீங்கள் இன்னைக்கு அதிமுகவினுடைய வலிமை குண்டிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? தனியாகவே 21.21% பெற்றிருக்கிறாங்க. வாங்கியிருக்காங்க. பட் அந்த கட்சியை வந்து தொடர்ந்து இப்போ இது 2வது தடவை அவர்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு காலம் தொடங்குது. இந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு தொய்வான காலம். இந்த காலத்தில் இதுலேயே 4 உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எதிர்கட்சியில் இருந்தோம்னா பெரிய அளவில் உதவி பண்ண முடியாதுன்ட்டு விசித்திரமான சில தகவல்களெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ எதிர்கட்சின்றது ஒன்று இருக்கவே முடியாது, எதிர்கட்சி உறுப்பினராகிறதுல அர்த்தமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சவங்க விலகி இருக்கக்கூடாது, அன்னைக்கே விலகி இருக்கணும். எதிர்கட்சியாக நம்ம ஆயிட்டோன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இப்போ இந்த மாதிரி காரணம் சொல்கிறவர்கள் அன்னைக்கே விலகி இருக்கணும். அதை பண்ணலை. அதனால் ஒரு பெரிய கட்டமைப்பு, ஒரு தோல்வி என்பது பல நேரங்களில் வந்து பார்வை தான், பிம்பமும் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மத்திய அரசில் பல இடங்களில் இப்போது காங்கிரஸ் இருந்துச்சு, எகென்ஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து கம்யூனிஸ்ட் வச்சுது, அதுக்கப்புறம் ஒரு
நிறைய அரசுகள் சேர்ந்து கூட்டணி அரசுகளாக அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு சிறிய சிறிய கட்சிகளுக்கெல்லாம் நம்பிக்கை வந்திருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கைகள் கூட அதிமுகவுக்கு இல்லாமல் போயிடுச்சா? ஏதாவது ஒரு வகையில் அதிகார பகிர்வுகள் கூட உங்களுக்கு இடமில்லாத அளவுக்கு போயிடுமா அதிமுக? இல்லை, அது அது முன்ன இருந்த இடத்திற்கு போக முடியாதுன்றது ஒன்று. அந்த வலிமை வந்து அதுக்கு குன்றி போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய வலிமையும் நாளாவட்டத்தில் இல்லை, முதல்வர் சொல்கிறார் இது வந்து தூர்ந்து போன சக்தி. அப்படி ஒரு கட்சி வந்து இனி வந்து கிடையாது. அதுக்கு கேபி முனுசாமி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிமுக போய் அவ்வளோ வேகமாக போகும்னு நான் நினைக்கல. சில ஆண்டுகளில் அந்த இடத்துக்கு போயிடும்னு தான் எனக்கு தோணுது. அதே போலவே இப்போது தேசிய கட்சிகளினுடைய ஒரு வழி பெறுதல், அதாவது இங்கே இப்போது சிவி சண்முகம் அவர்களோட ரிசைன் பண்ண அந்த எம்பி சீட்டை கூட காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது 2 வருடங்கள் அந்த பதவி காலம் இருக்கும் போல். அந்த மாதிரி அவர்கள் காங்கிரஸ் வலிவு பெறுகிறது, இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எனக்கு அவர்கள் வந்து அந்த அவர்கள் வென்ற உடனே சில வேகமான முடிவுகளை எடுத்தாங்க. அந்த நகர்வுகளில் ஒரு நகர்வு தான் காங்கிரஸ் வேகமாக இவர்களை அணுகின உடனே இவங்க அரவணைச்சாங்க. அந்த நகர்வை இவர்கள் எடுக்காது இருந்திருந்தா வேறு மாதிரி போயிருந்திருக்கும். இது வந்து இப்போது டெல்லிக்கு அவர் முதல்வர் போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த நகர்வை எடுத்ததுனால அப்போ பேசப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். இந்த வரப்போகிற இந்த இடத்த வந்துட்டு எங்களுக்கு தரணுன்ற மாதிரி அப்போவே அவர்கள் அதுக்கு முக்கியமாக அந்த இடத்துக்கு வந்து இந்த இணைப்புக்கு முதல்லையே முயற்சி செய்ய சக்கரவர்த்தி அவர் வந்து அவருடைய பேர் தான் அடிபடுது, அவர் தான் வருவார்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால் இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக, ஒரு நல்லெண்ண செயலாக இவங்க தரப்பில் இருந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, இந்த டெல்லி வருகை, அவர் டெல்லி விஜயம் போயிட்டு வந்த பிறகு அந்த விஜயம் வந்து எவ்வளவு நல்லா போச்சுன்றது நமக்கு சரியாக தெரியல. அவரை அமித்ஷா பார்க்கல. பிரதமர் ரொம்ப குறைவான நேரம் தான் பார்த்ததாக சொல்லுகிறார்கள். பெர்ஃபங்க்ட்ரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு சம்பிரதாயத்திற்கு சந்திப்பது, அந்த மாதிரி ஏதோ ஒரு தான் அது சம்பிரதாய சந்திப்பு தான். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் அந்த படத்தில் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கிறதா தெரியுது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சரியாக 10 நிமிடம் தான், 5 நிமிடம் சாதாரணத்திலே போய் 4 நிமிடம். சதீசன் அவர்கள் கேரள முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சரை சந்தித்து எடுத்துக்கொண்ட நேரத்தை கூட விஜய்க்கு கொடுக்கலன்ட்டு அது ஒன்று. இப்படியெல்லாம் பேச்சுக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்கும்பொழுது நீங்கள் மட்டும் வந்தால் போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கூட வந்தவர்களை வெளியே காத்திருக்க சொன்னதாகவும் தகவல்லாம் இருக்குது. இது வந்து இவர்களுடைய காங்கிரஸ் தழுவுகின்ற இந்த கொள்கைக்கு எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு பாஜக மனோபாவம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் எப்படி இது ரெண்டுத்தையும் இவர்கள் சமாளித்து அந்த அரசோட மோதல் வச்சுக்காத, அந்த அரசனுடைய உதவி தேவை, அதே நேரத்தில் ஒரு கூட்டணியில் இவர்கள் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியோட இவ்வளவு நெருக்கமாக இருப்பது என்பது வந்து எனக்கு இன்னும் எதிர்கால அரசியலுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக புரியல. இது எப்படி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இது வந்து 2 குதிரையில் ஒரே நேரத்தில் சவாரி செய்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு தேசிய கட்சி பாஜக, அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அவங்க ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படி ஒன்றும் தோல்வி இல்லை, நாங்கள் வாக்குகளை அதிகமாக தான் பெற்றிருக்கிறோன்னு. அதே வேளையில் இங்கே பிஜேபியை மக்கள் திரும்பி பார்க்க வைத்து அண்ணாமலை அவர்கள் இப்போ 2 நாளாக நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் தனி கட்சி துவங்க போகிறார் அப்படின்னு. அதே நேரத்தில் இல்லை, அவரை இழுத்து பிடித்து தமிழக பாஜக ஆக போகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு உள்ளாது. நான் என்னுடைய முதல் கேள்வி, அவர் ஒருவேளை தனி கட்சி துவங்கினால் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இல்லை, அதிகபட்சம் அவர் இன்னொரு சீமானாக மாறுவார்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். அவர் பின்னாடி அவரை வந்து அவர் ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் நல்லா அவர் நிறைய படிச்சுட்டு பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுல ஒரு பொருள் இருக்குது, ஒரு கவர்ச்சிகரமான, அவருடைய அளவுக்கு எப்படி சீமான் ஒரு கவர்ச்சிகர தலைவரோ அதே மாதிரி இவருக்குன்ட்டு ஒரு கவர்ச்சி இருக்குது. இல்லை, அவர் சீமான் அவர்கள் தமிழ் புலமை, ஈழ பிரச்சனை இதை முன்னிட்டு அவர் சொல்லுகிறதை ஈர்க்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அக்ரெசிவாக எதிர்க்கிறது, திமுகவை இந்த மாதிரியெல்லாம் எதிர்க்கிற பொழுது, குறிப்பாக இன்றைக்கு விஜய் மாதிரியான முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுது அவர்களை எதிர்க்கிறது அவருக்கு பெரிய பலன் தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அவர் பின்னாடி எடுக்க வேண்டிய ஒரு முடிவை இப்போ எடுத்துட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்லை, அது முன்னாடி எடுத்துருந்துருக்கணும். இது வந்து விஜய் வருகைக்கு முன்னாடி இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தா, அதாவது நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, 96ல் 93ல் மதிமுக உதயமானது.
மதிமுகவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. திமுகவில் இருக்கவர்களில் ஒரு 4ல் 1 பங்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. பல மாவட்டங்களில் அவங்க கட்சியினுடைய அமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டு ஒரு ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அவர் 96ல் என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் ஒடிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயலலிதா எதிர்ப்பு என்பதை அறுவடை செய்யக்கூடிய இடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி போயிடுது. இவர் வந்து அப்ப பின்னுக்கு தள்ளப்படுறாரு. பின்னால மேடைகளில் வைகோ அவர்கள் கூட குறிப்பிட்டார், ரஜினி வாய்ஸும் இந்த மாதிரி நடக்காம இருந்திருந்தா. அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வந்து இவர் விஜய் வராமல் இவர் வந்திருந்தால் இவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவர் தொடர்ந்து, ஏன்னா அவர் ரொம்ப இளையவர், அவருக்கு 42 வயது தான் ஆகுது. அவருக்கு இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை இருக்குது. அந்த பொது வாழ்க்கையில் அவர் சீமான் மாதிரி அவர் பொறுமையாக காத்திருந்து மெதுவாக தன்னுடைய இயக்கத்தை வளர்த்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர் கொண்டு வந்தாலும் கூட, எனக்கு வந்து இந்த திரைப்படங்கள் மூலமாக இவ்வளவு பெரிய வசீகர ஆளுமையாக உருவாவர்களுக்கு மத்தியில் எப்படி உருவாகியிருக்கிற 3வது பெரிய நபராக இருக்கக்கூடிய முதல்வருக்கு மத்தியில் இந்த மாதிரி தனிப்பட்ட ஆளுமைகள் எந்த அளவுக்கு பெரிய அளவில் சோபிக்க முடியும் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இவர்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது. ஒரு பெரிய இடத்தை மக்கள் தருவதற்கு அது வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து மக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பாஷை. அது வந்து இவர் மாதிரி இந்த மாதிரி ஆளுகை, இவர் ஒரு பின்னாடி ஒரு பெரிய குடிமை பணியிலிருந்து வந்தவர், 8 ஆண்டுகள் இவர் பெரிய ஐபிஎஸ் பொறுப்பில் இருந்தார், அழகாக பேசுகிறாரு, பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு, தன்னுடைய அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு. அதே மாதிரி ஒரு பெரிய ஜாதி பின்புலம் அவருக்கு அதுவும் இருக்குது, அவருடைய சமூக அமைப்பு அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் இந்த மாதிரி இவர்களை தமிழக மக்கள் பெரும்பாலாக நம்முடைய வரலாறை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய வரவேற்பு பெரிய அளவில் இருந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 2வது கேள்வி, இது அண்ணாமலை பற்றிய ஒருவேளை இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறதாக, இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், அவரை டெல்லியிலே அமர வச்சு சமரசங்கள் பேசப்படுவதாக நம்ம கேள்விப்படுறோம். அதில் ஒருவேளை மீண்டும் அவருக்கு பாஜக தலைவராக கொடுக்கப்பட்டு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றாங்க. ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டு அவர் தமிழக பாஜகவை வழிநடத்தினால் அந்த பொலிட்டிக்கல் எஃபெக்ட் அவருக்கு எப்படி இருக்கும், பாஜகவுக்கு? அவர் தனியாக போய் அவர் ஒரு இயக்கம் தொடங்குறதுலேயும் அவருக்கு சாதக பாதகங்கள் இருக்குது. அதே மாதிரி தமிழக பாஜகவினுடைய தலைவராக அவர் மீண்டும் பொறுப்பேற்று நடத்துவதிலும் சாதக பாதகம் இருக்குது. இப்போது அவருடைய கட்சி உள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய சக தலைவர்கள் பலர் அவர் வளர்றதையோ அவருடைய ஆளுமையையோ பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. 1. 2வது, இப்போது அதிமுகவோட இவர்கள் கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியில் எடப்பாடி இருக்கார். எடப்பாடிக்கும் இவருக்கும் பெரிய ஒரு நட்பு இருப்பதாக நான் எண்ணவில்லை. அப்போ இவர் என்ன மாதிரி இந்த ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. ஆமாம். எப்போது இந்த சமரசத்தில் வந்து இவருக்கு என்ன இலக்குகள் தரப்படுகின்றன, இவருக்கான மேண்டேட், இவருக்கு தரப்படுகின்ற உரிமையும் இலக்கும் என்ன, அது நமக்கு தெரியல. அது தெரிஞ்சால் தான், நீங்கள் எல்லாரையும் எதிருங்க, தனியாக பாஜகவை வளருங்கள், 10 ஆண்டுகள் உங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம், நீங்களே பண்ணுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி தந்தாங்கன்னா 10 ஆண்டுகளில் ஒருவேளை அந்த கட்சியை இன்னும் அவர் பலப்படுத்துவது, பல அடிமட்டத்தில் பலப்படுத்துவது அப்படின்றது பண்ணலாம். எல்லாரையும் எதிர்க்கலாம். எல்லாமே 2 கட்சியும் ஊழல் கட்சி தான் சொன்னார் இல்லையா, காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்ற மாதிரி அதிமுகவில் இருக்கவர்களும் அதிமுகவும் எல்லாம் 2த்தையும் எதிர்ப்பேன் அப்படின்னார் அவர் தலைவராக இருந்த பொழுது. அந்த மாதிரி ஒரு போக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இதெல்லாம் இருக்குமானால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரை காட்டிலும் அவர் இளையவர்ன்றதுனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரியான அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணால் ஆமாம், அவர் வந்து பாஜகவை வந்து பொதுவெளியில் நாளும் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய இடத்திற்கு அவர் கொண்டு சென்றதற்கு அவர் தான் காரணம் இல்லையா? இல்லைன்னா நம்ம பாஜகவை பற்றி பெருசாக நினைக்க மாட்டோம். அதனால் பல நேரங்களில் பாஜக தினசரி வளர்கிற மாதிரி கூட ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு. அப்படி எனக்கு தோணலை, அப்படி தினசரி வளர்ந்ததாகலாம் நான் நினைக்கல. ஆனால் அவர் பின்னாடி நானே பார்த்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு எழுச்சியோடு அவரை பார்க்க. அவருக்கு வந்து திரைப்பட நடிகர் கிடையாது, பெரிய விளையாட்டு வீரர் கிடையாது, பெரிய தொழிலதிபர் கிடையாது, இது எதுவுமே இல்லாத அவர் வந்து ஒரு ஈர்க்க முடியுது. ஆனால் இப்போ இந்த நேரம் இப்போ வந்து ஒரு பெரிய வசீகர ஆளுமை வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த நேரத்தில்
இதில் அவர் எப்படி செயல்பட போகிறார் காலம்தான் நமக்கு சொல்லணும். தொடர்ந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழர். நன்றி, வணக்கம்.